அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவானது சுக்கிர பயிற்சி பலன்கள். சுக்கிர பகவான் மீன மனையில் உச்சமடைய போகிறது. அதாவது உச்சமாக இருக்கின்ற சுக்கிரனால என்ன மாதிரியான மாற்றங்கள் பலன்கள் தரப்போகிறது, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் மீன மனையில் மார்ச் மாதம் 26 வரை உச்சமாக அமர்ந்து பலனை கொடுக்க போகிறது. அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலனுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, சுக்கிர பயிற்சியால் என்ன பலன்? சுக்கிரன் உச்சபலம், மீனத்தில் உச்சபலம். கடகராசி என்பவர்களுக்கு சுக்கிரன் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், தாய் சார்ந்த கிரகம், அதாவது தாயை பற்றிய சிந்தனையை கொடுக்கக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்துக்கு குறிக்கக்கூடிய அந்த சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ 11க்குரியவன் பாக்யஸ்தானத்தில் இருக்கு. அதிர்ஷ்டந்தான், யோகந்தான். கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதாவது துவண்டு கொண்டிருந்த, சோர்ந்து கொண்டு என்னடா செய்கிறது அப்படின்னு அதாவது ஒரு மாதிரி ஒரு டல்லாக ஏன்னா கடந்த 2 வருடங்களாகவே ஒரு மாதிரியான தன்மையில் இருந்த ஒரு மனசு ரீதியில், செயல்பாடுகளில், திட்டங்களில் சோர்வாகி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்து கொண்ட இந்த கடகராசி என்பர்கள் இந்த சுக்கிரனால் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. மனசில் தெம்பு வேணுமில்ல, அந்த தெம்பை கொடுக்கும், சுறுசுறுப்பை தரும், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை தரும். ஏன்னா சுகஸ்தானத்தின் அதிபதி உச்சம், லாபஸ்தானத்தின் அதிபதி உச்சம். அப்போ லாபம் கிடைக்கும், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது. 4ஆம் இடம் என்ன இருக்குது? தாயை குறிக்கக்கூடிய இடம். தாயினால் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, தொந்தரவு, ஹெல்த் பிரச்சனை, ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அதை எல்லாமே நீங்க போகிறது. தாய்க்கு நல்லவைகள் நடக்கப் போகிறது. தாயின் மூலமாக அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. தாயினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப் போகிறது. தாயோட கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் எல்லாம் இப்போ நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 4ஆம் இடம் என்பது சுகம். உங்களுடைய சுகமே இப்போ மேம்பட போகிறது. தன்னுடைய சுகத்தை வளர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு. வீடு இல்லாதவர்கள், ஒரு 4-5 வருடங்களாக வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கும், ஏன் சொந்த வீடு அமைக்கக்கூடாது என்ற எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் இப்போ விதைக்கப்படும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாயிட்டாரே, வீட்டுக்கு காரக கிரகம் வலுப்பெறுகிறதே. அப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடத்தை வாங்கணும், ஒரு சுகமாக தமக்கு ஒரு இருப்பிடம் தேவைப்படுகிறது. ஸோ அந்த அமைப்புக்கு ஏற்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா ஒரு 2-3 மாதமாக வீடு தேடிக்கொண்டிருந்தவர்கள், சரியான லொக்கேஷன் அமையாதவர்கள் எல்லாம் அமைந்துவிடும். இப்போ உங்களுடைய கனவு நிஜமாக போகிறது, உங்கள் ஆசைகள் பூர்த்தியாக போகிறது. இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், விவசாய நிலம் வாங்கலாம், காலி மனைகள் வாங்கலாம். எப்படியோ ஒன்று தன்னுக்கு ஒரு சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் கடகத்துக்கு 99% சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன். 1% என்னன்னா சனியோடு சேர்ந்திருக்கார், 8ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். ஒரு சின்ன வழிகள் கொடுக்கும், சின்ன தடங்கள் கொடுக்கும். பட் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த காலகட்டம் நிச்சயமாக சுகம் சார்ந்த விஷயங்கள், வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள், உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான். இதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது கடகத்துக்கு சிறப்பு. லாபஸ்தானத்தின் அதிபதிங்க சுக்கிரன் வலுப்பெறுகிறது, அது பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறது. அப்போ செய்யக்கூடிய வேலையில், இப்போ ஒரு வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையில் இப்போ உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. கடந்த 2 வருடங்களாக உங்களை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் இப்போ புரிஞ்சிருப்பாங்க.
உங்களுடைய செயல்பாடுகளில் ஏதாவது தடை, நீங்கள் நல்லா செஞ்சிருப்பீங்க, உங்களை பற்றிய அவதூறு பரப்பினவர்கள், உங்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்போ புரிந்து கொள்வார்கள். அப்போ உங்களுடைய உழைப்பினுடைய அந்த தன்மை, ஸ்திரத்தன்மை இப்போ வெளிப்படுத்தும். இவங்களால் தான் இது நடந்தது, இத்தனை நாள் மறைந்திருந்த நீங்கள் இப்போ வெளியில் வரப்போறீங்க. அப்போ உங்களை பற்றியான ஒரு நல்ல சிந்தனை ஓட்டங்கள் இப்போ நல்லாவே இருக்க போகுது. உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளப் போகிறார்கள். அப்போ வேலையில் மதிப்பையும் மரியாதை கிடைக்கக்கூடிய, கௌரவத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் உயர்வு, பதவி உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்காதவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தினுடைய தொடக்கமாகவே இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது. அப்போ மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கிடைக்கப் போகிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ லாபங்கள் கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவங்க இப்போ லாபத்தை எதிர்பார்க்கலாம். சுக்கிரனுங்கிறது கையிருப்பு பணக்காரகன் அல்லவா? அப்போ உங்கள் பாக்கெட்டில் எப்படியாவது இந்த காலகட்டம் பணம் இருக்கத்தான் செய்யும். இப்போ பணத்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவது இல்லை. அப்போ மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கும். அப்போது சுக்கிரன் அப்படிங்கிறது பொதுவான ஒரு களத்திர காரக கிரகம் தான் சுக்கிரன். அவர் உச்சமாக இருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? 7ஆம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார். அப்போ திருமணம் ஆகாத கடகராசி என்பவர்கள் திருமணம் அமைவதற்கு உண்டான வரன்கள், அதாவது எத்தனையோ வரன்களை பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு வகையில் தட்டி கொண்டே போயிருந்திருக்கும், ஏதாவது ஒரு குழப்பம் இருந்துருக்கும். இப்போ தெளிவு கிடைக்கும். 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தவங்கெல்லாம் இப்போ திருப்பி அதை ரீகன்சிடரேஷன், திருப்பி வரக்கூடிய அமைப்புகள், பார்த்த 6 மாதம் முன்னாடி இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் வரக்கூடிய அமைப்புகள், இப்படி வரன்கள் பொருந்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கடகத்துக்கு நிச்சயமாக உண்டு. ஸோ 7ஆம் அதிபதி போய் எங்கே இருக்கார்? 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தோட சேர்ந்திருக்கு. அது லாபாதிபதியோடு இணைகிறதுனால மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய செயல்பாடுகள், அதாவது சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்கள் என்ன? குழந்தைகள், ஒன்று, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது, திருமண பாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமணத்தை கொடுப்பது, ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆகலைன்னா ஒரு வேலையில் செட்டில் ஆகிறது. ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கடகத்துக்கு அமையப்பெறுகிறது. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். 2ஆம் தேதி, மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில், அது குருவின் நட்சத்திரம். அந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வெளியில் போகணும், வெளியில் போய் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும். ஸோ இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்கள் ஆழ்மனதில் விதைக்கும். அதற்கான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் தொடக்கமாகவே அமையப்பெறுகிறதுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதியிலிருந்து, மார்ச் 5லிருந்து மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். உத்திரட்டாதி அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு 7க்குரியவன். திருமணம் சார்ந்த விஷயங்கள், கூட்டாளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கூட்டு தொழில், இன்ன வரைக்கும் கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாக போகுது. ஒரு சிலர் கூட்டு தொழில், கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். ஏன்னா சனி பகவானுங்கிறது தொழில்காரகன் அல்லவா? தொழிலை பற்றிய சிந்தனைகள் உண்டாக்கும், தொழிலை பற்றிய திட்டங்கள் தீட்டுவது, அதில் ஒரு வளர்ச்சியை கொடுப்பது, ஏன் லாபம் கிடைக்கல, எதனால் கிடைக்கல என்பதை அலசி ஆராய்ந்து தெளிவான திட்டங்களை தீட்டி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது. தகப்பன் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள், கலைத்துறையில் என்ட்ரியாவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி என்பவர்கள் கலைத்துறையில், ஏதாவது ஒரு கலைத்துறையில், ஜவுளி சார்ந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அழகு சம்பந்தப்பட்ட, ஹோட்டல் சம்பந்தப்பட்ட,
ஸோ இந்த மாதிரியான துறைகளில் ஒரு முயற்சி எடுத்து அதில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 15/3/2026 26/3/2025 வரை புதனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார். அந்த புதன் பகவான் அப்படிங்கிறது உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 12க்குரியவன். பொதுவாக புதன் அப்படின்னாலே புத்திசாலித்தனம். அப்போ இந்த சுக்கிரனும் புதனும் கூட்டு சேர்ந்தாலே கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயத்தில் ஆர்வத்தை கொடுக்கும். அப்போது தகவல் தொடர்பு துறை கம்ப்யூட்டரில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில். 12ஆம் அதிபதி அல்லவா வெளிநாடு. அப்போ கம்ப்யூட்டரில் வெளிநாட்டு தொடர்பு, எம்என்சி கம்பெனி, வேலை கிடைப்பது, இப்படி நல்லா இருக்கும். புத்தியை அறிவை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் இந்த காலகட்டத்தில், புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி, கமிஷன், இந்த மாதிரி துறையில் நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். அப்போ கடகத்துக்கு லாபாதிபதி உச்சம், சுகஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கும்போது நல்ல ஏற்றத்தையும் நல்ல செய்திகளை கொடுத்து மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.